ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். அசௌகரியமான சூழ்நிலையும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படும். குருவின் பார்வை இருக்கிறதுனால காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். என்றாலும் அதுவரை கவலைகள் ஆட்டங்கொள்ளும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம். சனி வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகள் அதிகம் சந்திக்கலாம். கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத இலாக்கா மாற்றமோ பதவி மாற்றமோ உயர்வுலாம் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். வாகனம் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. எதையும் கலந்து ஆலோசித்து செய்தால் நல்ல பலன்கள் பெற முடியும். குறிப்பாக புதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்யாண முயற்சியில் கைகூடலாம். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புகின்றவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். அடுத்தது மிதுனம் செவ்வாய் ஆடி 16ஆம் தேதி அதாவது 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கலாம் சிரமங்கள்லாம் அகலப்போகுது. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்வீங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. அங்காரக வழிபாடு மேலும் நன்மைகளை வழங்கும். சனி வகரம் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கும் சனி பகவான் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. ஆரோக்கிய தொல்லை உண்டு. மன அமைதி குறையும். உடன் இருப்பவங்க உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. பண நெருக்கடி அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உத்தியோகத்தில் பணிச்சுமையின் காரணமாக இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யும் சூழ்நிலை உருவாகும். அடுத்தது கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. குறிப்பாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் சேரும். அவர்கள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். அனுபவஸ்தோர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் விழிப்புணர்ச்சி தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உறுதியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த மாதம் கண்ணன் வழிபாடு கவலையை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 19, 20, 23, 24, ஆகஸ்ட் 1, 2, 5, 6, 16, 17. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு.